பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளின் குரல் ஒலி, கடவுளின் சத்தம், கடவுளின் குரல் ஒலி. இதோ இந்த திருவிழித்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு உறவாட அவர் விரும்புகிறார். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறைவார்த்தை, தூயாவியான வழியாக காட்டுகிற இறைவார்த்தை இணைச்சட்டம் நூல் அதிகாரம் 28 இறைவார்த்தை 8 தூய ஆவியானவர் காட்டுகிறார். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல் அனைத்திலும் நீ ஆசீர் பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசீர் பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்டில் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அன்பானவர்களே, நாம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ, எந்த வீட்டில் இருக்கிறோமோ, நாம் என்ன செய்கிறோமோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவார். நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆசியாக மாற்றுவார். எல்லா செயல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எப்பொழுது? அதே இணைச்சட்ட நூல் 1வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, அதை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுது ஆண்டவர் உனக்கு இந்த ஆசிகளை எல்லாம் வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இந்த நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் களஞ்சியங்களிலும் நீர் மேற்கொள்ளும் எல்லா செயல்கள் அனைத்திலும், நாம் என்னென்ன வேலை செய்கிறோமோ, என்ன செயல்கள் செய்கிறோமோ, எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் ஆசி வழங்குவார். மேலுமாக நீதிமொழி புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற செல்வம் நமக்கு ஆசியாக மாறும். ஒருவேளை சொல்லா இருக்கலாம், ஒருவேளை பொருளாக இருக்கலாம், ஒருவேளை இடமாக இருக்கலாம், ஒருவேளை வீடாக இருக்கலாம். அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். அன்பானவர்களே, மேலுமாக நீதிமொழி புத்தகம் 8வது அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, எனக்கு அன்பு காட்டுபவர்களுக்கு நான் அன்பு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மேல் யார் அன்பு காட்டுகிறார்களோ, அவர்களுடைய சொல்லுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பேரன்பு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஆண்டவர் ஒரு நண்பனை போல நமக்கு அன்பு காட்டி நம்மோடு உறவாடுகிறவராய், நம்மோடு பேசுகிறவராய், நம்முடைய செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்குகிறவராய் இருக்கிறார். மேலுமாக 18வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற செல்வம் அழியாதது, ஆண்டவர் கொடுக்கிற பொருள் அழியாத பொருள், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்றும் நிலைத்திருக்கிற வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்றும் அழியாதது, அது நிறைவேறாமல் போகாது. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஆசீர்வாத மழையை பொழிய காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லின்படி செயலை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய செயல்கள் அனைத்திலும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
இதோ இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுப்பதாய், வளமும் நலமும் கொடுப்பதாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மழையை பொழிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கின்ற இடத்திலே, அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அவர்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு ஆசீர்வாத மழையை பொழிவீராக ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு